வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். பிசி எக்ஸாம், பிசிஇபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மாடியூல் 2ல் செக்ஷன் 2.1.1.10 யுவர் வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் த பிரிண்ட் ஃபங்க்ஷன் த எஸ்கேப் அண்ட் நியூ லைன் கேரக்டர்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தோம். இப்போ பாருங்க, இதுல பேக்லாஷ் என்னு இந்த இடத்துல வந்திருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பேக்லாஷ் என்னு வந்திருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குள்ளார, அதாவது ஸ்ட்ரிங்னா கொட்டேஷனுக்குள்ளார இருக்கணும். ஸோ கொட்டேஷன் உள்ளுக்கு இந்த பேக்லாஷ் என்னு போட்டாக்க இது நம்ம பைத்தானுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, எனக்கு இதுக்கு அப்புறம் வர்றத நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணி கொடு. இந்த பேக்லாஷ் எண்ணுங்கிறதுக்கு பேர் தான் நியூ லைன் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த 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 பேக்லாஷ் எண்ணுக்கு அப்புறம் வர்றது நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும் கன்சோல்ல. ஓகே, இப்போ பாருங்க, இதை நம்ம ரன் பண்றோம். ஸோ இந்த இட்ஸி பிப்சி ஸ்பைடர் அப்படிங்கிற வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் இதை பார்த்துருச்சு பேக்லாஷ் என்ன. ஸோ அதுக்கப்புறம் உள்ளது நியூ லைன் கேரக்டர் கொடுத்துருச்சு. அப்புறம் பிரிண்ட், எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்காக ஒரு எம்டி லைனு. அடுத்தது பிரிண்ட் டவுன் கேம் த ரெயின், அது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்டா வருது. அப்புறம் பேக்லாஷ் என்ன இருக்குது, அதனால அண்ட் வாஷ் த ஸ்பைடர் அவுட் அப்படிங்கிறது இன்னொரு லைன்ல வருது. இதுதான் இந்த நியூ லைன் கேரக்டர் அப்படிங்கிறது. வெறும் பேக்லாஷ் மட்டும் வந்துச்சுனாக்கா அது எஸ்கேப் கேரக்டர்னு அர்த்தம். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். பேக்லாஷ் பக்கத்துல என் இருந்துச்சுனாக்கா அது நியூ லைன் கேரக்டர். இந்த 2 கேரக்டரும் சேர்ந்து தான் நியூ லைன் கேரக்டர். ஓகே, இதுதான் இந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதே தான், there are two very subtle changes. We have inserted a strange pair of characters inside the array. They look like this: backslash n. You can see 2 characters, but Python sees 1. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது ஒரே கேரக்டர் தான். The backslash has a very special meaning when used inside strings. This is called the escape character. Backslash வந்துச்சுனாக்கா, ஒரு ஸ்ட்ரிங் உள்ளுக்கு பேக்லாஷ் இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் எஸ்கேப் கேரக்டர்னு பேரு. அதுக்கப்புறம் வர்றது அது சில மாறுதல்கள் பண்ணும். ஓகே, the letter n placed after the backlash comes from the word new line. ரைட்டுங்களா? Both the backlash and the n form a special symbol named a new line character, which adjusts the console to start a new output line. இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா? ரைட், இதுதான் இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க வேண்டியது பார்த்துட்டோம். ஓகே, பை, தேங்க்யூ.